அவருடைய மனதால இருக்கக்கூடிய குடியெல்லாம் என் மனதில கொடுத்து அவர் எல்லாம் உரைக்க விடுவா. அப்படியா? ஆமா. உன் குலதெய்வ பாட்டு புடவைக்காரி நினைத்தா உன் நாவில் அமர்ந்து உள்ளது உள்ளவாறு சொல்லுவாளா? உள்ளது உள்ள மாரி சொல்லுவா. அப்படியா? அப்படி இருந்தாலும் அப்படி சொல்லுவதாக இருந்தாலும் இங்க பாருங்க, இது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த குலதெய்வம் நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய குடும்பத்தோட குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. எப்படி முதல்ல எந்த தெய்வம் இருக்கும்? குலதெய்வம். குலதெய்வம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த குலதெய்வம் ஃபர்ஸ்ட் நமக்கு இல்லனா எந்த ஒரு தெய்வம் வந்தாலும் நம்மள காப்பாற்ற முடியாதான். உண்மைதான். சரியா? அது போல நம்மளுடைய குலதெய்வம் முன்னாடி வர வேண்டும் என்றால் அப்படி வர வேண்டும் என்றால் அதாவது இந்த குலதெய்வம் வரணும் அப்படி என்று சொல்லி என்னுடைய குலதெய்வத்தை வேண்டேன். உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா? இந்த குறை கூடைக்குள்ள இந்த இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதாவது கிருஷ்ண பகவான் ஆகப்பட்டவர் கரு வண்டாக்குறாரு. இது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணன் வந்தா பாஞ்சாலி மாட்டிக்குவா அப்படி என்று சொல்லிதான் தந்திரமாக இந்த குறை கூடைக்குள்ள கரு வண்டாக்குறாரு. இந்த கூடையில உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணும்னா இந்த குறை கூடைகளை போட்டு இந்த கூடைக்கு தொட்டு கும்பிட்டுப்பாங்க, நல்லதே நடக்கும். குறை கூடையில காசு போட்டா காத்து கருப்பு நீங்கும், பில்லி சுனி விலகும், குலதெய்வம் கூடையா இருக்குமா? காசு இல்ல போட்டா காதுல மூக்குல இருக்கிறது கழட்டி போட்டு நாங்க வித்துக்கிறோம். ஏன்னா அதுக்கு அப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டியா எல்லாம் வாங்க, எந்திரிச்சு வாங்க. டேய் சாமி அத புடி கப்புன்னு எங்க கங்கா பாவேனி தாயே நீ பாபா அப்படியா? உண்டு அம்மா உண்டனவே
உன்னுடைய பெருந்துருவாள் உடன் பிறந்தால் சுபத்திரை. ஆனால் நீ மாலையிட்ட மன்னவரோ துரியோதர மன்னன். அப்படியா? ஆமா. ஏண்டி யார்ட்டாச்சும் கேட்டு கூட வந்திருப்பா. என்ன சொல்றது? ஏண்டி கிளம்பி நீ இது சொன்னியா? ஏன் சொல்லிடி, நீ தான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி துரியோதர மன்னன் மாலையிட்டு இருந்தாலும் உனக்கென்று எத்தனை குழந்தைகள் தெரியுமா? யார் பிறந்தார் தெரியுமா? யார் பிறந்தாங்க? அம்மா நீ 10 மாதம் தான் சுமந்த, அம்மா தான் சுமந்த, நான் சுமந்துட்டு சொல்லி விடுவாளா? நல்லா பாருடி. அம்மா உன் பாலகனோ இலக்கினரோ, உன் பாலகனோ இலக்கின குமாரே. உட்காரு போக பாதி போக உட்காரு. நீ 10 மாதம் தான் சுமந்த, நீ எடுத்த பாலகனோ. எப்படி எப்படி எப்படி? அம்மா நீ 10 மாதம் 300 நாள் 3000 தசினாலேயே நீ அங்கத்தில் சுமந்து பெற்றெடுத்த உன்னுடைய பாலகரோ இலக்கின குமாரன். ஆமாடி உம்மா தாண்டி இலக்கின குமாரனை பெற்றெடுத்து அப்படி இருந்தாலும் அரே சாமியோ அப்படி இருந்தாலும் நீ என்ன நோக்குது? ஏண்டி நான் ஒரு பையனத்தான் பெத்தனா? எனக்கு வேற ஏதோ குழந்தை இருக்குதான்னு சொல்லிடியே. அரே சாமியோ அதெல்லாம் சொல்றேன் டைமுக்குது சொல்லு. அப்படி இருந்தாலும் இலக்கின குமாரனை நீங்க மட்டும்தான் பெற்றெடுத்தீங்க. இந்த ஊரறிய உலகம் அறிய எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீ எத்தனை பேரை பெத்த என்னத்த பெத்தனை யாருக்குமே எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா. சொல்லுடி. அதாவது உன்னுடைய கணவராகப்பட்டவர் எப்படி? எங்க வீட்டுக்காரு. ஆமா. உங்களுடைய கணவராகப்பட்டவர் துரியோதன மன்னன் என்ன பண்ணாரு? நீண்ட நாளாக இன்ப சுகத்தில் ஈடுபடவில்லை. அப்படி என்று இருக்கும் பொழுது அதாவது வசியம் என்று சொல்லக்கூடிய மைய வாங்கிட்டு வந்து அதாவது நம்மளுடைய தலை மேல நீவனா தன்னுடைய மனைவி வசப்பட்டுருவா அப்படி என்று சொல்லி இந்த தலையில தடவனாரு. உங்களுடைய கணவரோட தலைமையில என்ன இருக்குது? நாக சர்ப்பம் இருக்குது. அந்த நாக சர்ப்பத்தை மேலேயே சேர்த்து தடவி விட்டாரு. ஆமாண்டி ஆமாண்டி. அப்படி அந்த மைய தடவி உன்னோட வந்து சேரக்குள்ள அந்த பாம்பாகப்பட்டது வந்து குறுக்கப்படுத்திச்சு. என்னடி இது உண்மையா இல்லையா? எனக்கு என் கூட்டுக்காரன் தெரிஞ்சு நீ யார்கிட்ட கேட்டு சொல்ற? நான் யாரு? அரே சாமியோ என் குலதெய்வம் சொல்லுது சாமியோ. அப்படியா? சரி மெதுவா சொல்லு. இருக்கிற சாணங்க கேட்டு போட போறாங்க. அரே சாமியோ அந்த பாம்பாகப்பட்டது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டுச்சு? ஆனா துரியோதன மன்னா நீ மட்டும் அந்த மைய தடவினா போதும், உன் பொண்டாடி உனக்கு வசமா இருப்பா. ஆமா. அந்த மையாகப்பட்டதை எனக்கு சேர்த்து தடவி விட்ட. அதனால அதாவது வாரத்துல நீ எத்தனை நாளைக்கு உன் மனைவியிடம் சேரியோ அத்தனை நாளைக்கு உன் மனைவியிடமோ நான் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து படுத்துக்கிச்சு. அதாவது அந்த நாகசர்பம் எப்படி கேக்குதுன்னா, எனக்கும் சேர்த்து தொடை விட்டேன், நீ எத்தனை நாள் வேணாலும் பொண்டாட்டிட்டு படுத்துக்க, ஆனா எனக்கு ஒரு ராத்திரி கொடுத்துரு. ஆமா அப்படின்னு கேட்டு அம்மா அப்படின்னு உரைச்சதா இல்லையா? ஆமா ஆமா. அது மாரி அந்த பாம்புடன் சேர்ந்து நீ 60 பிள்ளைகள் பெத்தது உண்மையா இல்லையா? 60 பிள்ளைங்களா? பாம்போட சேர்த்து டேய் கோமாளி பாம்போட சேர்ந்து 60 பிள்ளைகளை பெற்று எடுத்தது உண்மையா இல்லையா? ஆமாண்டி அம்மா. உண்மைதானே? உண்மைதான். நான் சத்தமா சொல்ல மாட்டேன்தாயோ, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். சக்காலத்துங்களை பார்த்தா என்ன மாதிரி பொறாம போடுவாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் அது மட்டும் ஏண்டி அப்படியா இருந்தாலும் எந்த நாடு நகரம் நாங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? எங்களுக்கு பகையாளி யாராச்சும் இருக்கிறாங்களா? இந்த நாடு நகரத்தை நாங்க மட்டும்தான் ஆளுவோமா? எல்லாம் சொல்லிடியே. அரே தாயா நீ நல்லா கேக்குது சாமியோ. நல்லா
எல்லாம் கேக்குறேன் தாண்டி சொல்லுடியே. அரே சாமியோ அப்படி இருந்தாலும் இந்த அவனே 56 தேசம் இந்த அஸ்னாபுரத்திற்கு இந்த துரியோதன கௌரவர்கள் மட்டும் 100 பேர் சொந்தமா இன்னும் அந்த நாட்டுக்கு உரிமை பெற்றவர்கள் யாரா இருக்கிறாங்களோ அப்படி என்று கேட்கின்றாய். அப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு யாராரு இருக்கின்றார் தெரியுமா? அதாவது உட்காரு ஓட்டு குட்டியா அரே தாயோ நீ என்ன தாயா சொல்லுது? எப்படி எப்படி எப்படி? அரே சாமியோ அதாவது சோ அங்க என்ன கொசல்னாயோ? இந்த நாடு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? எங்களுக்கு பங்கு பகையாளி இருக்கிறாங்களா? பாதி நாடு சத்திரவதி யாராச்சும் இருக்கிறாங்களா? நாட்டை நாங்களே தான் ஆளுமா என்னன்னு சொல்லிடியே. ஆனால் உங்களுடைய கணவரோட பிறந்தவர் எத்தனை பேரு? 100 பேரு. ஆமாடி. சரியாக 101 பேரு. 100 பேரு. கர்ணனோட சேர்த்துனா 101 பேரு. ஏண்டி எனக்கு ஒரு நாத்தியா இருக்கிறா? அதோட அதாவது துர்ச்சலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவளோட சேர்த்துனா 101 பேரு. ஆமாடி. அப்படி 101 பேராக இருந்தாலும் அது மட்டுமல்ல, அதாவது உங்களுடைய பங்காளியாகப்பட்ட அதாவது பாண்டவர்கள் 5 பேர். ஆமாண்டி. அந்த பாண்டவர்களை நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? என்னடி பண்ணோம் நாங்க? நீங்க என்னென்ன பண்ணீங்க தெரியுமா? நாங்க என்ன பண்றோம்? நல்லா தான் வச்சிருந்தோம். ஏயா அப்படியா? என்னென்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணோம்? ஓட்டு போட்டியா? எப்படி எப்படி எப்படி? அம்மா அதாவது தங்களுடைய பிள்ளையாகப்பட்ட யாரு இலக்கின குமாரன் பூணூல் திருமணம் என்று சொல்லி பாண்டவர்கள் 5வரையும் தந்திரமாக வரவழைத்து அரக்கினால் அதாவது திக்கென்று தீப்பற்றக்கூடிய அரக்கு என்று சொல்லக்கூடிய அரக்குனால மாளிகை கட்டி பஞ்சால மாளிகை கட்டி மாளிகை கட்டி
ஐவரையும் கொல்ல நிறுத்தீங்க. ஆமாண்டி. ஆனா அதற்கும் தப்பித்து பிழைத்தார். ஆமாண்டி, சாவாத போயிட்டானுங்க. யாரால? எங்க அண்ணனோட ஸ்ரீமந்த நாராயணன். உங்க அண்ணனா? அடியே இல்ல இல்ல, அந்த கண்ணனோட இதோ இதோ அணுகிறதுனால அவங்க 5 பேரும் பொழைச்சிட்டாங்க. திருட்டு நாய்க்கு அண்ணனால. ஆமா. அப்படி இருந்தாலும் அது மட்டுமல்ல, அந்த அரக்கினால் மாளிகையில தப்பிச்சு எப்படி தப்பிச்சாங்க? அதாவது பீமனால தப்பிச்சாங்க. ஆமாண்டி ஆமாண்டி. பீமனா எல்லாத்தையும் எழுப்பி, அதாவது எங்கே இழுத்து சென்றான்? அது ஐவரையும் இடும்பாவனம் இழுத்து சென்றான். இடும்பாவனம் சென்று இடுமனை மடித்து மும்மல கமல கண்ணியை மணமுடித்தார். அப்படி மணமுடித்தாலும், ஆனால் அண்ணன் இருக்கக்குள்ள தம்பி திருமணம் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி காட்டிலே இருக்கக்கூடிய காட்டு முருங்கைக்கு தர்மராஜனை எப்படி தர்மராஜர காட்டு முருங்கைக்கு தாலி கட்ட சொல்லி, அதன் பிறகு இடும்பிக்கு இந்த பீம தாலி கட்டுறான். ஆமாடி அம்மா. அப்படி கட்டி இருந்தாலும் அடுத்தது நீங்கள் என்னென்ன செய்திகள் தெரியுமா? என்னடி செஞ்சோம்? ஓட்டு போட்டியா சொல்லி இது கொடுத்துட்டீங்களா? பாண்டவர்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் செய்த கொஞ்சம் நஞ்சமா ஏராளமான வஞ்சகங்கள் செய்தீர்கள். அதாவது நாடு நகரம் நவீன செங்கோல் சூதுனால பகடையாடி நாடு நகரம் நவீன செங்கோல் அனைவற்றையும் பறிமுதல் செய்து கொண்டு கானகமே கெதி என்று ஓட்டி வைத்தீர்கள். ஆமாடி அம்மா. அப்படி கானகமா ஓட்டி வைத்திருந்தாலும், அப்படியா இருந்தாலும் எங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்கு போருக்கு எதிராளி, எனக்கு ஒரு எதிராளிக்கிறா யாரும் தெரியுமா? ஆனா அதையும் நான் சொல்றேன் பாரு. அன்று ஒரு நாளையில, அதாவது இந்த பத்தினியாகப்பட்டவ அந்த பத்தினியாகப்பட்டவ அந்த என்ன போய் என்னடி எங்க வீட்டுல இருந்துட்டு அவ பத்தினி பத்தினிங்கிற, அப்ப நான் பத்தினி இல்லையா? பாசமா இருக்குதா? அப்படி இந்த பத்தினியாகப்பட்டவள் அந்த துரோபத. ஆமா சொல்லுடி. அந்த துரோபதியாகப்பட்டாள் ஐவருக்கு தேவையாக இருந்தாலும் அவ அழியாத பத்தினி. ஏய் 5 பேத்த கட்டிக்கிட்டு அவ பத்தினி ஆகி போயிருவாளா? என்ன மாதிரி ஒருத்த கூட இருந்து வாழ முடியும். சரி ஏமா நாட்டு எப்படி ஏமா அவ ஐவரையும் திருமணம் தான் செஞ்சுக்கிறா. ஆனா ஐவர்கிட்டயும் யாருகிட்டயும் அவ படுக்கல. அப்படி நீ சொல்றல்ல அவ 5 பேர் திருமணம் செஞ்சுக்கிறா, அவ எப்படி பத்தினி ஆவான்னு சொல்ற. ஆனா பாஞ்சாலிங்கிறவ யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல மட்டும்தான் பாஞ்சாலி நாம சொல்றோம். வடக்க எல்லாமே பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயிலே இருக்குது. அதெல்லாம் சரி, அவளு என்ன பண்ணனு மட்டும் சொல்லு. அப்படி இருந்தாலும் அந்த திரௌபதி என்ன பண்ணி தெரியுமா? அதாவது அவை என்ன பண்ண தெரியுமா? அந்த திரௌபதியாகப்பட்டவள் அதாவது சுயவர் நடத்துறாங்க. ஆமா. பத்தினி பாஞ்சாலி பருவமங்கை ஆனவுடன் ஒரு சுயவரம் நடத்துறாங்க. சரி சரி. அவங்க தங்கையா அவருடைய தந்தையராகப்பட்டவர் எப்படி சுயவரம்? எப்படி? அவருடைய 56 தேசம், அதாவது நாட்டில் உள்ள ஆட்டி முதல் அரசன வரை, தோட்டி முதல் தொண்டமான வரை யாரா இருந்தாலும்
என்னுடைய பெண்ணோட உடன் பிறந்த இந்த அதாவது வில்லோட பிறந்தவன் பாஞ்சாலி. ஆமா ஆமா. அந்த வில்லும் இவ வளர வளர அந்த வில்லும் வளருதான். பாஞ்சாலி வளர வளர அந்த வில்லும் வளருதான். சரி. அந்த வில்லை எப்படி வளைக்க வேண்டும் தெரியுமா? கீழே மஞ்சள் நீர் தட்டு. எப்படி? மஞ்சள் நீர் தட்டு. ஆமா. மேலே சுழல்கின்ற சுழல் சக்கரம். ஆமாடி அம்மா. அதிலே மீனாகப்பட்டது இருக்குது. கீழே அந்த மஞ்சள் நீர் தட்டை பார்த்து மேலே உள்ள அந்த மச்சத்தை அறுத்து மேல பார்க்க கூடாது. அந்த மஞ்சள் நீர் தட்டை மட்டும் தான் பார்க்கணும். அந்த மஞ்சள் நீர் தட்டை பார்த்து மேலே உள்ள மச்சத்தை யார் அறுக்கின்றாரோ அன்னவருக்கு என்னுடைய பெண்ணை வெற்றி பரிசாக தருகிறேன் என்று சொல்லி என்னுடைய தந்தையராகப்பட்ட பாஞ்சால் ராஜன் உரைக்கின்றார். அப்படியா? ஆமா. அப்படி யாரோட ராஜா? அம்மா அந்த பத்தினியோட தந்தை. நான் என்னத்துக்கு தாயா சொல்லுது? ஊடு திரும்ப மாட்ட போய் நானும் ஓடிக்கிறோம், நீ தான் போக மாட்டேன். அப்படி இருந்தாலும் இப்படி கட்டளை இடுகின்றார். அதாவது இந்த நாட்டில் உள்ள 56 தேச மன்னர்களும் அந்த வில்லை விளைக்கின்றார். யாராலையுமே வில்லை வளைக்க முடியல. சரி. அப்பொழுது 2 பேர் வளைக்கின்றார்கள். யாராரு? அதாவது கர்ணன் அதாவது முதலாக துரியோதன மன்னன் வளைக்கின்றார். என் கூட்டுக்காரு. ஆமா, உன் கூட்டுக்காரு தான் வளைக்கிறாரு. ஆமா. அப்பொழுது அன்னவரால் அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. வில்லை வளைக்க முடியாத அதாவது இவர் கமுது உளுந்து போயிட்டாரு. ஆமாடி, தடிக்குட்டு உளுந்து போயிட்டாரு உம்மத்தான். அப்பொழுது அந்த பத்தினி திரௌபதியாகப்பட்டவள் கைத்தட்டி நகைக்கின்றாள். ஆமாண்டி, அப்ப வஞ்சக வச்சாரு என் வீட்டுக்காரு. ஆமா. இரண்டாவதாக யார் வளைக்கின்றார்? அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் வளைக்கின்றார். ஆமா, எங்க அண்ணே. அண்ணனா? எங்க மச்சாண்டாரு. அப்படி கர்ண மகாராஜன் வளைக்கின்றார். யாராலையும் வளைக்க முடியவில்லை. அப்படி என்று சொல்லி அதாவது அந்த வில்லை யார் வளைக்கின்றார்? அதாவது இருவருக்கு மொத்தோ, இருவருக்கு மூற்றோர், இருவருக்கு இளையோர். ஆமா. ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் எப்படி வந்து அந்த வில்லை விளைக்கிறாரு தெரியுமா? எப்படி? ஆனால் ஒரு ஏழை பிராமண ரூபம் உண்டு. எப்படி? ஒரு பிச்சைக்கார ஆண்டி பரதேசி போல. ஆமா, ஏழை ரூபம் உண்டு. அந்த நாணியை பூட்டி கீழே உள்ள மஞ்சள் ஈர்த்தட்டியை பார்த்து மேலே சுழல்கின்ற சுழல் சக்கரத்தில் உள்ள மச்சத்தை எடுத்து இந்த வஞ்சியாலை மாலை இட்டார். உண்மைதான். எந்த வஞ்சியால? அந்த வஞ்சிய பாஞ்சாலியுமா? ஆமா. நான் போய் என்ன போய் சொல்லுவேனா? நானு என்னடி துரத்தி அங்கங்க கிராஸ் ஆவரா? நான் எங்க போய் கிராஸ் ஆவறேன்? சரி. அப்படி அன்று நகைத்த காரணத்தினால் அன்றே உன்னுடைய கணவர் மனதில் வைத்தார். அப்ப வச்சாரு என் கூட்டுக்கார எடுத்து. என்னத்த? அடி வஞ்சகம். வஞ்சகம். அப்படி இருந்தாலும் அன்றே வைத்தார் வஞ்சகம் மனதில. என்றைக்கு இருந்தாலும் சரி, நகைத்தவள நாட்டுல வைக்க கூடாது, இவ சிரிச்சவள நான் சீமையில வைக்க மாட்டேன் அப்படி என்று உங்களுடைய வீட்டுக்காரருக்கு மனசுல வச்சாரு. ஆமா. அப்பொழுது ஆளால் அழகு மன்னன் எப்படி திருமணம் செய்து வராரு தெரியுமா? அப்படி திருமணம் செய்து வந்தாலும் எப்படி திருமணம் செய்து வந்து எப்படி வந்தாரு? ஆனா அந்த வெற்றி பரிசுல வெற்றி பெற்று அந்த பத்தினி பாஞ்சாலியே மாலை இட்டு வந்து தன்னுடைய தாயிடத்தில் நிறுத்துறாரு. முன்னாடி தாய் அரண்மனையில் உள்ளகிறா. அம்மா சொல்லுமா. அம்மா, நான் ஒரு கனியாகப்பட்டது கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று அர்ஜுன மகாராஜ் சொல்றாரு. ஒரு வெற்றி கனியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா. சரி 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 சரி. கண்ணே, அதாவது ஒரு வெற்றி கனியாகப்பட்டது, ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படி என்று குந்தமாதேவி சொல்றா. ஆமா, அவ சொன்னாலாமா. குந்தமாதேவி சொல்ல கொள்ள அப்ப சொல்றா, அம்மா இது ஒரு கனி இல்ல, இது ஒரு கன்னி பெண்ணுமா அப்படி என்று அர்ஜுனன் சொல்றான். ஆமா. அப்ப குந்தமாதேவி சொல்றா, கண்ணே ஒரு கனியா இருந்தாலும் என்ன, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் என்ன, ஐவரும் பங்கிட்டுக்கோங்கப்பா அப்படி என்று குந்தமாதேவி சொல்றா. அப்ப அவதாரம் எடுத்தா தேவடியாலாம். சரி, அப்படி நீ அவ தேவடியான்னு சொல்றல, அவளுக்கு குழந்தைங்க உண்டா? ஏண்டி அவன் அதோட இருப்ப சொல்ல. அப்படி அரண்மனை கூட்டி வந்து
அப்படி அர்ஜுனை மாலை இடுறா. அப்படி அர்ஜுனுக்கு மாலை இட்டு ஐவருக்கும் தேவியாக இருந்து அழியாத பத்தினியாக இருக்கின்றா. அப்படி அழியாத பத்தினியாக இருந்தாலும் நாடு நகரம் நவநீச்சங்களும் அனைத்தையும் பிரிங்கி விட்டு, அதாவது அவனை என்ன பண்ணீங்க, உன்னுடைய இளைய கணவராகப்பட்ட வீரப்பொலி துர்ச்சோதனை விட்டு மாலா துயில் உறிஞ்சிங்க. அப்பயோட மயத்தை பிடிச்சி தர தர தரன்னு காரணம் எங்க மச்சாண்டார் கூட்டிட்டு வந்தாராயா அந்த சபைக்கு. நான் சொல்றேன் கேளு. இரு, நீயே அவசரப்படுற. ஆனா அந்த பத்தினி பாஞ்சாலி நீங்க துயில் உரியலான்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்க. ஆனா அவளுடைய உடம்புல சீலையெல்லாம் நீங்க உருவ அங்க சீலையாகத்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க மாடி மேல கை தட்டி நகைத்தீங்க பாத்தீங்களா, உங்களுடைய புடவையெல்லாம் பட்டு பூச்சா பறந்து போய் நீங்க தான் அவமானப்பட்டு நின்னீங்க. அந்த பத்தினி வந்து மானகட்டு போகல, நீங்க தான் வந்து மாடியில் நின்று நிறுத்தி உள்ள இருக்கிற சாமியாருங்கிற என்னை பார்த்தா ஒன்னாட்டு சாமி அப்படி அப்படியே அங்க என்ன திரும்ப நடந்துச்சு. பாராசவதில மாலா துயில் இருப்ப மாயக்கணவராகப்பட்ட ஒரு துயில் கொடுத்தாரு. அவ இழுக்க இழுக்க துயிலாகப்பட்ட சீலப்பட்ட அழகா இருந்துச்சு. நான் சொல்றேன் கேளு, அழகா இருந்துச்சு. அந்த சீலை மேல ஆசை வச்சு நாங்க 100 பேர் ஓடிக்கொண்டு போய் அந்த சீலை பொத்தனத்துல உண்மைத்தான். அப்ப எப்படியாப்பட்ட சாபத்தக்கிற அந்த தேவடியா உண்ட என்னோட சீலை உடுத்துறீங்க எல்லா உடம்புலயும். எந்தெந்த சீலையில என் சீலை யார் எடுத்து உடுத்துனாங்களோ அவங்க சீலையெல்லாம் பட்டு பூச்சா பறந்து போட்டுன்னு சாபத்தை விட்டுட்டாங்க. அது மட்டுமல்ல, அப்ப நாங்க என்ன பண்ணணும், அந்த சாபம் முன்னாடி கையை வச்சு ஓடிக்கிட்டு பின்னாடி கையை வச்சு ஓடிக்கிட்டு என்ன கேட்டுக்கோங்க. இவங்க நாயத்தைய நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி இருந்தாலும் ஆனா அது மட்டுமல்ல, அந்த சாபம் மட்டும் கிடையாது, அன்னைக்கே சாபத்தை வைக்கிறோம். எப்படி பத்தினி பாஞ்சலியாகப்பட்டவ எப்படி தெரியுமா, என்றைக்கு ஒரு பெண் என்று கூட பாராம என்னுடைய துணியை எடுத்து என்ன மானபங்கு செஞ்சீங்களோ அன்னைக்கே இன்றையில இருந்து என்னைக்கா இருந்தாலும் சரி உன்னுடைய ரத்தத்தை என்னுடைய கூந்தலுக்கு நான் எண்ணெயாகவும் உன்னுடைய ஈரல பிடுங்கி என் கொண்டைக்கு பூவாகவும் உன் குடலை உருவி என் கழுத்துக்கு நான் மாலையாகவும். இல்லம்மா, அந்த பத்தினி சொல்றா, அங்க சொல்றேன், நானா சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன், நான் வருகிறதுக்கே வழி இல்லாத கிடக்குறேன். அப்படி இருந்தாலும் அப்படி அன்னைக்கே சாபம் வச்சிரும். அன்னைக்கு சாபம் வச்சுட்டு போறா. அடியே அது சாபத்துல உண்மைதான். என்னன்னா தெரியுமா, என்னோட இந்த பத்தினி உடுத்தக்கூடிய துணிய இந்த பலதாரி உடுத்ததுனால உங்களுக்கு எப்பேற்பட்டு சாபத்து வைக்கிறேன்னா, நீங்க 100 பேரும் புருஷனை தின்னுபிட்டு முண்டையாத்தான் போவீங்கன்னு சாபம் வச்சா அந்த சாபம் பழிக்கு போதா. அப்படி இருந்தாலும் உலகத்திலே நான் தான். ஆனா அம்மா, நான் சொல்றது கேளு. என்றைக்கு இருந்தாலும் அந்த பத்தினி வச்ச சபதம் நிறைவேறத்தான் போகுது. அது மட்டுமல்ல, 18 நாள் பாரத போர் உண்டாக்க போறாங்க. எப்படி 18 நாள் பாரத போர் நடக்க போகுது. 18 நாள் பாரத போர் உண்டாக்க போறாங்க. அந்த பாரத போர்ல உங்களுடைய கணவன்மார் 100 பேரும் சாவு போறாங்க. ஐயோ, அப்படி சொன்னாலும் அந்த 18 நாள் சண்டையில, அதாவது 17 நாள் சண்டை வரலும் 99 பேர் மடிறாங்க. அப்படி மடிஞ்சாலும் 18 நாள் சண்டையில உன்னுடைய கணவராகப்பட்ட பீம, அதாவது துரியோதன மன்னன் பீமசேனனுடைய கையில இருக்கக்கூடிய கதாயத்தால அடி வாங்கி அன்னைய மாண்டு மடிக்கிறாரு. நீங்களும் புண்டைய போறீங்க.